ஜோதிட உலகின் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றான சனி பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டில் நிகழும் தேதி மற்றும் நேரம் குறித்து பலரின் மனதிலும் எதிர்பார்ப்பும் ஆர்வமும் மேலோங்கியிருக்கும். வாக்கிய பஞ்சாங்க கணக்கீடுகளின்படி சனி பகவானின் இந்த மகத்தான பெயர்ச்சியானது சரியாக 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்று அதிகாலை 3:39 மணிக்கு நிகழவிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட நன்னாளில் நீதிதேவனான சனி பகவான் தனது தற்போதைய ராசியான கும்பத்திலிருந்து விலகி ஞானத்தையும் ஆன்மீகத்தையும் குறிக்கும் மீன ராசிக்குள் அடியெடுத்து வைக்கிறார். ஒவ்வொரு 2.5 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை நிகழும் இந்த சனி பெயர்ச்சி தனிப்பட்ட மனிதர்களின் வாழ்விலும் சமூகத்திலும் உலக அளவிலும் மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும் ஆற்றல் கொண்டது. சனியின் சஞ்சாரம் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறும்போது அந்த ராசிக்குரியவர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து ராசிகாரர்களுக்கும் பல்வேறு விதமான பலன்களையும் மாற்றங்களையும் கொண்டு வரும். இந்த பெயர்ச்சியின் போது சனி பகவான் மீன ராசியில் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாமல் தனது சிறப்பு பார்வைகளையும் பல்வேறு ராசிகளின் மீது செலுத்தவிருக்கிறார். இந்த சஞ்சாரமும் பார்வைகளும் தான் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாக அமைகின்றன. இப்போது 12 ராசிகாரர்களுக்கு சனி பெயர்ச்சியில் ஏற்படும் பொதுவான பலன்கள் மற்றும் அதன் முக்கியத்துவத்தை பற்றி இன்னும் விரிவாக பேசலாம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துலாம் ராசி அன்பர்களே, சனிப்பெயர்ச்சி 2026 முதல் 2028 காலகட்டத்தில் உங்கள் வாழ்வில் நிகழவிருக்கும் அற்புதமான மாற்றங்களை பற்றி விரிவாக காணப்போகிறோம். பொதுவாக சனி பகவான் என்றாலே மனதில் ஒருவித அச்சம் ஏற்படுவது இயல்பு. ஆனால் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அள்ளித்தரப்போகிறது என்பதை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அத்துடன் 8ஆம் வீடு, 12ஆம் வீடு மற்றும் 3ஆம் வீடுகளில் தனது பார்வையை செலுத்த இருக்கிறார். இந்த சஞ்சாரம் மற்றும் பார்வையின் தாக்கம் உங்கள் குடும்பம், தொழில், நிதிநிலை, ஆரோக்கியம், குழந்தைகள் மற்றும் பயணங்கள் என அனைத்து அம்சங்களிலும் எப்படி எதிரொலிக்கும் என்பதை உணர்வுபூர்வமாக நாம் ஆராய இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்கவிருக்கும் சவால்களையும் அவற்றை சமாளிப்பதற்கான வழிமுறைகளையும் அத்துடன் உங்களுக்காக காத்திருக்கும் பொன்னான வாய்ப்புகளையும் நாம் விரிவாக பேசுவோம். வாருங்கள், துலாம் ராசியின் இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை தெளிவாக காண்போம். துலாம் ராசி அன்பர்களே, குடும்ப உறவுகளில் இந்த காலகட்டத்தில் ஒருவித புதிய அலை வீசுவதை நீங்கள் உணர முடியும். 3ஆம் வீட்டின் மீதான சனி பகவானின் பார்வை இளைய சகோதர சகோதரிகளுடன் உறவு பலப்படும் என்பதை குறிக்கிறது. அவர்களால் உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கலாம். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புள்ளது. திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் போன்ற நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். 8ஆம் வீட்டின் மீதான சனியின் பார்வை குடும்பத்தில் சில மறைமுகமான பிரச்சனைகளை அல்லது பரம்பரை சொத்து தொடர்பான விவகாரங்களை வெளிக்கொணரலாம். ஆனால் நீங்கள் பொறுமையுடனும் விவேகத்துடனும் செயல்பட்டால் இவற்றை எளிதாக கையாள முடியும். 12ஆம் வீட்டின் மீதான சனியின் பார்வை சில சமயங்களில் குடும்பத்திலிருந்து விலகி இருப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கலாம். இது பணி நிமித்தமாகவோ அல்லது ஆன்மீக பயணங்களாகவோ இருக்கலாம். குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. குறிப்பாக வயதானவர்களின் நலனில் அதிக அக்கறை செலுத்துங்கள். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகள் மனதில் எழலாம். ஆனால் அவர்கள் தங்கள் பாதையை தேர்ந்தெடுப்பதில் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி உறவில் விட்டுக் கொடுத்தல் அவசியம். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். குடும்பத்துடன் புனித யாத்திரைகள் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் அமையும். இதனால் குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் நிலவும். உறவுகளின் மதிப்பை இந்த காலகட்டம் உங்களுக்கு உணர்த்தும். துலாம் ராசி அன்பர்களே, தொழில் ரீதியாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையும். 6ஆம் வீட்டில் சனி பகவானின் சஞ்சாரம் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன்களை தரும். நீங்கள் விரும்பிய பதவி உயர்வுகளை பெறலாம். புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும். போட்டியாளர்களை வென்று வெற்றி பெறுவீர்கள். சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். உங்களின் கடின உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். 3ஆம் வீட்டின் மீதான சனியின் பார்வை உங்கள் பேச்சு திறனையும் தகவல் தொடர்பு திறனையும் மேம்படுத்தும். இது உங்கள் தொழிலில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். 12ஆம் வீட்டின் மீதான சனியின் பார்வை வெளிநாட்டு தொடர்புகளுடன் கூடிய தொழில்களுக்கு அல்லது வெளிநாட்டு பயணங்களுடன் கூடிய வேலைகளுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம். ஆனால் அதில் சில தடங்கல்கள் ஏற்படலாம். 8ஆம் வீட்டின் மீதான சனியின் பார்வை சில சமயங்கள் தொழில் ரீதியாக எதிர்பாராத திருப்பங்களை அல்லது மறைமுகமான எதிர்ப்புகளை ஏற்படுத்தலாம். இருப்பினும் உங்கள் அறிவு கூர்மையும் அனுபவமும் இந்த சவால்களை சமாளிக்க உதவும். புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். ஆனால் நன்கு ஆய்வு செய்து செயல்படுவது அவசியம். உங்களின் தலைமை பண்பு இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். புதிய திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு தொழில் வாழ்க்கையில் ஒரு பொற்காலமாக அமையும். உங்கள் திறமைகளை முழுமையாக பயன்படுத்தி உச்சத்தை அடையுங்கள்.
துலாம் ராசி அன்பர்களே, இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமையும். 6ஆம் வீட்டில் சனி பகவானின் சஞ்சாரம் கடன் சுமைகளை அடைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தித் தரும். வருமானத்திற்கான புதிய வழிகள் உருவாகும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பணம் இந்த காலகட்டத்தில் உங்களை வந்தடையும். சேமிப்புகள் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் லாபகரமாக அமையும். 3ஆம் வீட்டின் மீதான சனி பகவானின் பார்வை உங்கள் நிதி தொடர்பான முடிவுகளை கவனமாக எடுக்கத் தூண்டும். அத்தியாவசியமற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வீர்கள். 12ஆம் வீட்டின் மீதான சனியின் பார்வை எதிர்பாராத செலவுகளை ஏற்படுத்தக்கூடும். மருத்துவ செலவுகள், பயணச் செலவுகள் அல்லது வீட்டை புதுப்பித்தல் போன்ற செலவுகள் அதிகரிக்கலாம். 8ஆம் வீட்டின் மீதான சனியின் பார்வை பரம்பரை சொத்து மூலம் ஆதாயங்களை ஏற்படுத்தலாம். பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் சுமூகமாக முடிவடையும். ஆனால் சில சமயங்களில் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். எனவே ஒரு அவசர நிதியை உருவாக்குவது நல்லது. பங்கு சந்தை முதலீடுகள் லாபகரமாக அமையும். ஆனால் நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவது அவசியம். புதிய சொத்து வாங்கும் யோகம் உண்டு. தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்களில் முதலீடு செய்வது எதிர்காலத்தில் நல்ல பலனை தரும். நிதி மேலாண்மையில் உங்கள் அறிவுக்கூர்மை இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். உங்கள் நிதி நிலைமை மிகவும் பலப்படும். வருமானமும் சேமிப்பும் அதிகரித்து ஒரு ஸ்திரமான நிதி நிலையை நீங்கள் அடைவீர்கள். இது உங்கள் எதிர்காலத்திற்கு ஒரு சிறந்த அடித்தளமாக அமையும். துலாம் ராசி அன்பர்களே, இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம். 6ஆம் வீட்டில் சனி பகவானின் சஞ்சாரம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை சற்று குறைக்கலாம். இதனால் சளி, காய்ச்சல் போன்ற சிறு உபாதைகள் அடிக்கடி வரலாம். நாள்பட்ட நோய்களையும் தூண்டிவிடக்கூடும். எனவே ஏற்கனவே உங்களுக்கு ஏதேனும் உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் அதன் அலட்சியம் காட்டாமல் உடனடியாக சிகிச்சை பெறுவது அவசியம். 8ஆம் வீட்டின் மீதான சனி பகவானின் பார்வை நாள்பட்ட நோய்களை அல்லது மறைமுகமான உடல்நல பிரச்சனைகளை வெளிக்கொணரலாம். சில சமயங்களில் அறுவை சிகிச்சைக்கான சூழல் உருவாகலாம். 12ஆம் வீட்டின் மீதான சனியின் பார்வை தூக்கமின்மை, மன அழுத்தம் அல்லது கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். யோகா, தியானம் போன்ற பயிற்சிகள் மனதை அமைதிப்படுத்த உதவும். சரியான உணவு பழக்கத்தை பின்பற்றுவது மிகவும் முக்கியம். எண்ணெய் உணவுகள், துரித உணவுகளை தவிர்த்து சத்தான காய்கறிகள், பழங்களை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். போதுமான ஓய்வு எடுப்பதும் சரியான நேரத்தில் உறங்குவதும் அவசியம். தினமும் உடற்பயிற்சி செய்வது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். தேவையற்ற பழக்க வழக்கங்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் உடல் நலனில் அக்கறை செலுத்துவதன் மூலம் இந்த காலகட்டத்தை நீங்கள் ஆரோக்கியமாக கடக்க முடியும். நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் சனி பகவான் உங்களுக்கு அருளுவார். துலாம் ராசி அன்பர்களே, குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு சில முக்கியமான பாடங்களை கற்றுக் கொடுக்கலாம். 8ஆம் வீட்டின் மீதான சனி பகவானின் பார்வை பிள்ளைகளின் படிப்பு அல்லது எதிர்காலம் குறித்த உங்கள் சிந்தனைகளை ஆழமாக்கும். பிள்ளைகள் தங்கள் படிப்பில் அல்லது போட்டிகளில் வெற்றி பெற சற்று கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். அவர்களுக்கு உங்களின் வழிகாட்டுதலும் ஊக்கமும் அவசியம் தேவைப்படும். 6ஆம் வீட்டில் சனி பகவானின் சஞ்சாரம் பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. சில சமயங்களில் அவர்கள் சிறு உபாதைகளால் பாதிக்கப்படலாம். அவர்களை அன்புடன் கவனித்துக் கொள்வது அவசியம். பிள்ளைகளுடன் அதிக நேரம் செலவிடுவது, அவர்களின் தேவைகளை புரிந்து கொள்வது, அவர்களுக்கு நல்ல நண்பனாக இருப்பது இந்த காலகட்டத்தில் மிகவும் முக்கியம். அவர்களின் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் தங்கள் எதிர்கால பாதையை தேர்ந்தெடுப்பதில் சில தயக்கங்களை சந்திக்கலாம். அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்குங்கள். பெற்றோராக உங்கள் கடமைகளை நேர்மையாகவும் பொறுமையாகவும் செய்ய வேண்டும். 3ஆம் வீட்டின் மீதான சனியின் பார்வை பிள்ளைகளின் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். அவர்கள் தங்கள் துறையில் வெற்றி பெறுவார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு உறுதியான தூணாக நின்று அவர்களை வழிநடத்த வேண்டும். துலாம் ராசி அன்பர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் பயணங்கள் உங்கள் வாழ்வில் ஒரு முக்கிய பங்காற்றக்கூடும். 6ஆம் வீட்டில் சனி பகவானின் சஞ்சாரம் தொழில் நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கச் செய்யலாம். நீண்ட தூர பயணங்கள் அமையலாம். பயணங்களின் போது எதிர்பாராத தடங்கல்கள் அல்லது தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே பயண திட்டங்களை கவனமாக வகுத்துக் கொள்வது அவசியம். 12ஆம் வீட்டின் மீதான சனி பகவானின் பார்வை வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம். ஆனால் அதில் சில தடங்கல்கள் ஏற்படலாம். வெளிநாடு செல்ல திட்டமிட்டிருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஆவணங்களை சரிபார்ப்பதிலும் விசா பெறுவதிலும் தாமதங்கள் ஏற்படலாம். இருந்தபோதிலும் உங்கள் விடாமுயற்சி நிச்சயம் வெற்றியை தரும். 3ஆம் வீட்டின் மீதான சனியின் பார்வை சில சமயங்களில் தனிப்பட்ட பயணங்களை அல்லது உள்நாட்டு பயணங்களை தூண்டலாம். புனித யாத்திரைகள் மேற்கொள்வதன் மூலம் மன அமைதியையும் புத்துணர்ச்சியையும் பெற முடியும்.
8ஆம் வீட்டின் மீதான சனியின் பார்வை பயணங்களில் எதிர்பாராத திருப்பங்களை அல்லது மறைமுகமான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். பயணங்களின் போது உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். வெளியூர் உணவுகளை தவிர்ப்பது நல்லது. பாதுகாப்பான பயணத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளப்படும் பயணங்கள் உங்களுக்கு புதிய ஞானத்தையும் அனுபவங்களையும் கற்றுக் கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி 2026 மற்றும் 2028 காலகட்டம் உங்கள் வாழ்வில் ஒரு பொன்னான வாய்ப்புகளை அள்ளித்தரப்போகிறது. 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் சனி பகவான் 8ஆம், 12ஆம் மற்றும் 3ஆம் வீடுகளில் தனது பார்வையை செலுத்துவதால் நீங்கள் பல புதிய அனுபவங்களை சந்திக்க நேரிடும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுமையுடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட வேண்டும். கடின உழைப்பும் நேர்மையுமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் பெருகும். தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நிதி நிலைமை மேம்படும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு உறுதுணையாக இருங்கள். பயணங்கள் உங்களுக்கு புதிய அனுபவங்களை தரும். சனி பகவான் உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுப்பார். இந்த சவால்களை நீங்கள் திறமையாக கையாண்டால் உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய திசையை நோக்கி செல்லும். சனியின் தாக்கத்தால் ஏற்படும் தடங்கல்கள் உங்களுக்கு வலிமையையும் உறுதியையும் அளிக்கும். இந்த காலகட்டத்தில் ஆன்மீக சிந்தனைகளில் ஈடுபடுவது மன அமைதியை பெற உதவும். சனி பகவான் நியாயத்தின் கடவுள். உங்கள் நற்செயல்களுக்கு நிச்சயம் நல்ல பலன்களை அளிப்பார். துலாம் ராசி அன்பர்களே, நம்பிக்கை கொள்ளுங்கள். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை நிச்சயம் உருவாக்கும். உங்களுக்கு அனைத்து செல்வங்களும் நலன்களும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் ஒரு ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.